வணக்கம். எனது அன்பு ஜோதிட பிரியர்களே, வாடிக்கையாளர்களே, நண்பர்களே மற்றும் மாணவர்களே, இன்றைக்கி புத்த பௌர்ணமி, புத்த பூர்ணிமான்னு சொல்லுவோம். புத்தர் பிறந்தார், புத்தர் சிரித்தார் அப்படின்லாம் சொல்லிக்கொண்டு இன்றைக்கி எப்படி வேணாலும் ஒரு புத்தருக்கு உலகத்தில் நினைவு நாள்னு சொல்லி இந்த நினைவு நாளை ஆண்டு முழுவதும் எடுத்துக்கிறோம். வைசாக பௌத்த பூர்ணிமா. இப்போ நீங்கள் புத்தரை சொல்லும்போது எல்லாருமே புத்தரை எப்படி வேணாலும் பார்த்துருப்பாங்க. ஆனால் புத்த மதம் இந்தியாவில் அனைவருமே புத்தர்கள். புத்த மதம் தோன்றிய ஊர்னு தான் உலகம் முழுவதும் சொல்லுவாங்க. ஒரு சில நாடுகள் எல்லாம் போதிங்கன்னா மதம்னு எழுதியிருக்கு. இப்போ நம்ம பேரை கொடுக்குறோம்னா விமலன்னு கொடுத்தா அதில் மதம்னு பேர் இருக்கிறதுல அவங்களே பௌத்தம்னு போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்க இது புத்தர் பிறந்த பூமி, இவங்க இருக்கிறவங்கெல்லாம் புத்த மதத்தை தழுவியவர்கள்ன்ற ஒரு எண்ணங்கள். ஆனால் புத்த மதத்தை இங்கே ஓட ஓட விரட்டினாங்க. நிச்சயமாக அது இந்து மதம் விரட்டவில்லை. புத்த மதத்தை இந்து மதத்தை ஒடிச்சு ஓடாக்கி உட்கார வச்சிருச்சு புத்த மதம். புத்த மதத்திலிருந்து தழுவி வெளியே வந்த சமண மதத்தை தழுவி வெளியே வந்த புத்த சமண மதத்திலிருந்து வெளியே வந்த அறிஞர்கள் தமிழ்நாட்டு அறிஞர்கள். அவங்க கண்டுபிடிச்ச சைவ மதம், அதற்கு பின் வைணவ மதம். இந்த ரெண்டும் தான் சிலை வடிவத்துடன் கூடிய அமைப்பு. பௌத்தர் பரிநிர்வாணத்துக்கு பின்னாடி அவரே சிலையாக்கப்பட்டு கடவுளாக்கப்படுகிறார். அதே மாதிரி சமணத்தில் மகாவீர் பார்ஸ்நாத் அவர்கள் தான் சிலை வழிபாடை இந்த உலகத்துக்கே கொண்டு வந்தவங்க. அந்த சிலைப்பாட்டு வழியாளர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கெல்லாம் இறந்த பின்னாடி அவங்களுக்கு சிலை வைத்து வணக்கம். அதன் அடிப்படையில் இந்து மதம் அடித்து நொறுங்கி போய் கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி சைவமும் அதுக்கு பின்னாடி வைணவமும் உருவாகி அதுதான் இந்த பௌத்த மதத்தை ஓட ஓட விரட்டினது. சமணம் கூட அங்கங்கே நின்றுக்கிடுச்சு. பௌத்தம் நிற்க முடியாமல் அப்படியே கடல் கடந்து போய் இன்றைக்கி கிழக்கு நாடுகள் பூரா ஆசியாவில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இன்றைக்கி பௌத்த மதத்தை கொண்டாடுது. இன்றைக்கி பௌத்த பூர்ணிமா. இந்த பௌத்த பூர்ணிமாவில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, புத்த மதத்துக்காரர்கள் புலால் உண்ண மாட்டார்கள், புத்தர் புலால் உண்ண சொல்லவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க. அல்ல, புத்த மதத்தினர் புலால் உண்ணக்கூடியவர்கள், புலாலை உண்ணுபவர்கள். அவர்களுடைய பிச்சபாத்திரத்தில் புலால் உணவு வந்தாலும் அதை ஏற்று உண்ண சொல்லி தான் பௌத்தர் அருளி இருக்கிறார். ஏன் அதை அவர் சொல்கிறார்? புத்தர் புலால் உணவை காட்டிலும் கொடியது இந்த உலகத்தில் எதுவும் இல்லைன்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. ஆனால் இவர் புலால் உணவை காட்டிலும் பல விஷயங்கள் கொடியதுன்னு சொல்லியிருக்கார். அதை நம்மளுடைய பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் பேச்சும் எழுத்தும்ன்றதில் மதமும் தம்மமும்னு ஒரு பாட்டு இருக்குது அவருடைய தொகுதியில். அதில் தமிழாக்கம் பண்ணதில் இருந்து பக்கம் 557, 58, 559களுடைய விளக்கங்களை உங்களுக்கு போடுறேன். இது இன்னைக்கு பௌத்த பூர்ணிமா. புத்தர் சொன்னதை நாம் கொஞ்சம் நினைவில் கொள்ளுவோம். அவர் எதை தீங்குன்னு சொல்கிறார். ஒரு சமயம் புத்தரை பார்க்குறக்கு ஒரு அந்தனர் வருகிறார். அவரை சந்திக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதனின் குண நடத்தையின் பால் உணவு ஏற்படுத்தும் தாக்கம் பற்றிய வினாவை எழுப்புகிறார். அவர் கேட்குறார், குணநடத்தையின் பால் உணவு ஏற்படுத்தும் தாக்கம் என்னன்னு. உடனே அந்த அந்தனர் சொல்கிறார், தானியங்கள் பழங்கள் கொட்டைகள் பருப்புகள் கனிச்சுளைகள் தண்டுகள் கீரைகள் போன்ற சரியான வழியில் பெறப்பட்ட இவ்வுணவுகள் நல்வாழ்வை என்றும் உறுதி செய்கின்றன. செத்த விலங்குகளின் இறைச்சியை உண்பது தீயதுன்னு அவர் சொல்லிடுறார். அதுக்கு மேன்மை தங்கிய நம்ம புத்தர் பதில் இருக்கிறார். எப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஐயன்மீர் தாங்கள் செத்த விலங்குகளின் இறைச்சியை தொடுவதில்லை என கூறிடினும் பறவைகளின் தசைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட தேர்ந்த உணவுகளை உண்கிறீர்கள். செத்த விலங்குகளின் இறைச்சி என தாங்கள் குறிப்பது எதனை என விளவுகிறேன் கேட்கிறார் திரும்பவும். அதுக்கு அந்த அந்தனர் சொல்றார், கொல்லுதலும் வெட்டுதலும் துண்டித்தலும் அடிமைப்படுத்துதலும் திருடுதலும். அதாவது அந்தனர் சொல்லலை, ஐயாவே சொல்கிறாரு. அந்த இதை செத்த விலங்குகளின் இறைச்சி என தாங்கள் குறிப்பது எதனை என வினவுகிறேன்னு சொல்லிட்டு, கொல்லுதலும் வெட்டுதலும் துண்டித்தலும் அடிமைப்படுத்துதலும் திருடுதலும்
பொய் கூறுதலும் வஞ்சித்தலும் ஏமாற்றுதலும் காமம் தவறி இழைத்தலும் தான் செத்தவற்றை உண்ணல் என்றாகும். ஆனால் இறைச்சி உணவேற்றல் அன்று அப்படின்றார். அதே மாதிரி அற்ப சந்தோஷம் தேடலும் காம களஞ்சியமாய் இருத்தலும் மாசுடை வாழ்க்கையும் கருத்து வேறுபாடுற்று சச்சர விடுதலும் செத்தவற்றை உண்ணல் என்றாகும். ஆனால் இறைச்சி உணவால் அந்த தீங்கு வராது அப்படிங்கிறார். அதே மாதிரி இன்னொன்னு சொல்றார் புத்தர். புறங்கூறல், துன்புறுத்தல், காட்டி கொடுத்தல், இரக்கமற்ற தற்பெருமை, இழிந்த கருமித்தனம் ஆகியவைதான் செத்த மிருகங்களை உண்ணுவதற்கு ஒப்பாகும். இறைச்சி உணவு அவ்வாறு இல்லைங்கிறார். சினம், அகந்தை, குழப்பம் விளைவித்தல், வஞ்சனை, பொறாமை, வீம்புரை, தற்புகழ்ச்சி, சிற்றினஞ்சேரல் அதாவது கூடா ஒழுக்கம் ஆகியவையும் செத்த மிருகங்களுக்கு சாப்பிட்டதுக்கு ஒத்தாகும். இறைச்சியில் அவ்வாறு தீங்கு எதுவும் இல்லைங்கிறார். இழிந்த வாழ்வு, அவதூறு, வஞ்சகம், ஏமாற்றுதல், தந்திர உபாயங்கள், தவறான தற்புகழ்ச்சி, அதே மாதிரி கொல்லும், சினம், திருடுதல் என இக்குற்றங்கள் அழிவுக்கு வழிவகுத்து வாழ்வை துன்பமயமாக்குவதில் முடியும். இவையே செத்த மிருகங்களை உண்ணுதல் என்றாகும். ஆனால் இறைச்சி உணவு வேற்றல் அன்று அப்படிங்கிறார். இறைச்சியும் மீனும் உண்ணாது தவிர்த்தலும், நிர்வாணமாய் இருத்தலும், குடிமி வைத்தலும், மலித்தலும், ரோம உடை உடுத்தலும், யாகத்தை வளர்த்தலும் போன்ற இவையெல்லாம் எதிர்கால பேரின்பத்தை வாங்க போதிய வழிமுறைகள் அன்று. தன்னை வருத்தலும், வேள்வித்தையில் தான பொருள் இழத்தலும், சடங்குகளும் ஐயமுற்ற மனிதனை தூய்மைப்படுத்தி விடாது. எப்படி அழகா சொல்றாரு பாருங்க. உங்கள் புலன்களை அடக்குங்கள், உங்கள் சக்திகளை ஆளுங்கள், உண்மையை கடைபிடிங்கள், இரக்கத்தோடு இருங்கள், அனைத்து கட்டுகளையும் விட்ட தீமைகளை வென்ற துறவிதான் கண்டவற்றாலும் கேட்டவற்றாலும் கலங்கப்படுவதில்லை. அதாவது அனைத்து கட்டுகளையும் விட்ட தீமைகளை வென்ற துறவி தான் கண்டவற்றாலும் கேட்டவற்றாலும் கலங்கப்படுவதில்லை. செத்தவற்றை உண்ணலை தவிர்க்கும், தீமைகளை விளக்கும், இந்த ஆழ்ந்து காக்கும் உண்மைகளை புத்தர் போதிக்க கேட்டார். அப்புறமேல அந்த அந்தனர் மௌனம் ஆயிட்டார். சரி, இவர் தான் அப்படின்னா இன்னொருத்தர் வர்றார். இன்னொருத்தர் இமாலய பகுதியிலிருந்து வந்தவர். அவர் மீனையோ இறைச்சியோ உண்பதில்லை. ஆண்டுதோறும் அவர்கள் தம் ஆசிரத்தை விட்டு உப்பும் புளியும் தேடி கீழே வருவார்கள். கிராம குடிமக்கள் அவர்களுக்கு நன்மதிப்புடன் அவங்களை கொடுத்து அனுப்புவாங்க. ஒரு சமயம் புனித புத்தர்கிட்ட வந்துட்டாரு. அவர் வந்து கேட்குறப்ப அவர்கிட்ட அந்த அந்தணர்கள் என்ன கேள்விப்படுறாங்கன்னா, மீனையும் இறைச்சியையும் உண்ணுவதை புத்தர் தடை செய்யவில்லை என்பதை கேட்ட அவர் பேர் ஆகமந்தர் ஏமாற்றம் அடைகிறார். விஷயத்தை உறுதி செய்து கொள்ள விரும்பி புத்தர் தங்கியிருந்த சிராவஸ்தியில் உள்ள தேஜஸ் வனத்திற்கு சென்று அவரிடம் பின்வருமாறு கூறுறார். கம்பு, சிங்குள அவரை, பட்டாணி, உண்ணத்தக்க இலைகள், கிழங்குகள், எந்த கொடியிலும் விளைந்த பழங்கள் ஆகியவற்றை நல்வழியில் பெற்று உண்ணும் நன்னெறியாளன் சந்தோஷத்திற்காக கூட பொய்யுரைப்பதில்லைங்கிறார். நல்வழியில் பெறப்பட்ட நன்கு தயாரிக்கப்பட்ட தூய சிறந்த உணவை பிறர் அளிக்க தாங்கள் உண்கிறீர்கள். அரிசியினால் தயாரிக்கப்பட்ட அவ்வகை உணவை ஏற்று மகிழ்ந்துண்பவர் ஆகமந்தம் உண்பவர் ஆகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, பறவையின் இறைச்சியோடு நன்கு தயாரிக்கப்பட்ட சோற்றுணவு உண்பவரை ஆகமந்த குறை சாராது என்கிறீர்கள் தாங்கள். நான் தங்களிடம் இந்த பொருள் அறிய விளைகிறேன். தங்கள் ஆகமந்தம் எவ்வகையானது அப்படின்னு புத்தர் பதில் அளிக்கிறார். உயிரெடுத்தல், அடித்தல், வெட்டுதல், அடக்குதல், திருடுதல், பொய்கூறல், வஞ்சித்தல், ஏமாற்றுதல், பயனிலா அறிவுடையவனாய் இருத்தல், தவறான காம ஒழுக்கம் இவையே தீமைகள். அதாவது ஆகமந்தம். இறைச்சி உண்பதன்று ஆகமந்தம்ன்றார். இறைச்சி உண்பது ஆகமந்தம் சொல்றத தீயதுன்னு சொல்றத அவர் இல்லைங்கிறார். இவ்வுலகில் புலன் இன்பங்களில் கட்டுப்பாடற்றவர்களாய், இனிய பொருள்களில் பேரவா உடையவர்களாய், மாசுடை செயல்களோடு கூட்டுறவு உடையவர்களாய், அழிவு நிலை பார்வை உடையவர்களாய், குறுகிய மதியினராய், பின்பற்ற கடினமானவர்களாய் இருப்பவர்களே தீயர்கள். அதாவது ஆகமந்தம். இறைச்சி உண்பவர் என்று இது ஆமகந்தம்ங்கிறார். இவ்வுலகில் எவர் கடுமையானவராய், கடினமானவராய், புறம் கூறுபவராய், நம்பிக்கை துரோகம் புரியவராய், கருணையற்றவராய், அளவுக்கு அதிகமாய் தற்சார்பு உடையவராய், கருமையாய், எவருக்கும் எதுவும் அளிக்காதவராய்,
இருக்கிறார்களோ அவர்களே தீயவர்கள். இறைச்சி உண்பவர்கள் தீயவர்கள் அல்ல. சினமும் தற்பெருமை, வஞ்சகம், பொறாமை, தற்புகழ்ச்சி, அளவுக்கு அதிகமான தற்சார்புடைமை, தீய நெறியாளரோடு கூட்டுறவு, இவையே தீயவை. இறைச்சி உணவு ஏற்பது தீயவை அன்று. எவர் தீய ஒழுக்க உடையவராய் கடனை திருப்பித் தர மறுப்பவரோ, இகழ்ச்சி உரை உரைப்பவரோ, தம் தொழிலில் ஏமாற்றுக்காரராய் உள்ளவரோ, நம்ம ஜோசியத்தில் ஏகப்பட்ட திருடங்க இருக்காங்க பாருங்க. பாசாங்குக்காரரோ, இவ்வுலக மனிதர்களையே குற்றம் மிக்கவரோ, தீச்செயல் புரியவரோ அவர்கள் தீயவர், இறைச்சி உண்பவர் அன்று. எந்த மனிதர்கள் இவ்வுலகில் பிற உயிர்களிடம் கட்டுப்பாடற்றுள்ளனரோ, பிறருக்கு துன்பம் இழைப்பதில் குறியாய் உள்ளனரோ, பிறர் பொருள் கவர்பவரோ, தீய ஒழுக்கம் உள்ளவரோ, கொடியவரோ, கடினமானவரோ, மரியாதை அற்றவரோ, இவர்கள் தீயவர்கள். இறைச்சி உண்பது தீயதல்ல. பேராசையாலோ விரோதத்தாலோ பிற உயிர்களை தாக்குபவர், தீமையிலே குறியாய் இருப்பவர், இறப்புக்கு பின்னும் இருள்மயமான தீய பெயர் உருவர், இவர்கள் தீயவர்கள். அதாவது இவர்கள் ஆகமந்தம் உடையவர்கள். இறைச்சி உண்பது தீயதன்று. மீனையும் இறைச்சியும் தவிர்த்து நிர்வாணமாய், மலித்த தலையராய் அல்லது சடை முடியராய், சாம்பல் பூசியவராய், மான் தோல் உடுத்தியவராய், யாக தீய வளர்ப்பவராய், உலகில் உள்ள அனைத்து சடங்குகளும் புரிபவராய், பூஜை செய்பவராய், பருவத்திற்கேற்ற யாகம் புரிபவராய் இருப்பினும் தன் ஐயம் நீங்க பெறாத ஒருவர் இவற்றால் தூய்மை உருவதில்லை சொல்லிடுறார். எவர் ஒருவர் காக்கப்பட்ட வெல்லப்பட்ட புலன்கள் உடையவராய், தம்மத்தில் நிலைப்பவராய், இவருடைய தம்மபதம் அந்த 4 பின்னாடி சொல்லியிருக்காங்களே 4 பேர் உண்மைகள் 8 வழிகள், அந்த தம்மத்தை நிலைப்பவராய், நேரிய வழியில் மகிழ்பவராய், நல்லோராய், பற்றுக்களை கடந்தவராய், துன்பம் அனைத்தையும் நீத்தவராய் வாழ்கிறாரோ அந்த பேரறிவாளர் கண்டவை கேட்டவையோடு ஒன்றையும் விடுவதில்லை. ஆமகந்தத்தை உருவாக்குவது தீய செயல்களை அன்றி மீனோ இறைச்சியோ உண்பது அன்று. முடிச்சிடுறாருங்க. என்ன அழகான வார்த்தைகள் தெரியுங்களா? உண்மையிலே இன்னைக்கு புத்த பூர்ணிமா அன்னைக்கு நம் இந்தியாவில் பிறந்த ஒரு மாமனிதர் ஜீசஸ், அவர் எங்கேயோ ஜெருசலத்தில் பிறந்து உலகம் முழுவதும் பரவுனார். நபிகள் நாயகம் வந்து அவங்க அரபில் பிறந்து எங்கெங்கேயோ உலகம் முழுவதும் போனாங்க. ஆனால் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த ஒரே மாமனிதர் வந்து பௌத்தருங்க. அவர் இந்தியாவில் பிறந்து உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கிறார். எவ்வளோ அழகான வார்த்தைகள் பாருங்கள். நேரடியாக அவர் கூறியதை நினைவுறுத்தி அவர்கள் சீடர்கள் மொழிபெயர்த்து எழுதியதை, அதை மொழிபெயர்த்து பல மொழிகளில் வந்து அந்த மொழிகளில் இருந்து நம்மளுடைய டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவங்க வந்து அவங்க இங்கிலீஷில் எழுதி அதை நம்மளுடைய அழகு தமிழ் படித்த நமது நண்பர்கள் மொழிபெயர்த்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அது உண்மையிலேயே தமிழில் படிக்கும்போது தான் அதனுடைய உண்மைத்தன்மை எவ்வாறு இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது. உண்மையிலே அவரவர் மொழியில் அந்தந்த விஷயங்களை புரிந்து கொள்ளும்போது ரொம்ப நல்லா இருக்குது. இன்று புத்த பூர்ணிமா அன்று புலால் உணவை பௌத்தர் மறுக்கவில்லை என்பதற்கு, அதை விடுத்து அவர் எதை மறுக்க சொன்னார் என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன். ரொம்ப நன்றிங்க. கேட்டதுக்கு நன்றி. இதையும் 4 பேருக்கு சொல்லுங்கள். நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.